தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமானவர்களே, திரு இரத்த மாதத்தின் 8வது நாள். இறைவன் பல அற்புதங்களையும் அரும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்வில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். பலர் பலவிதமான நிகழ்வுகளை, அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள். இறைவனுடைய ஆசிரை பெறுவதையும் நீங்கள் உணர்வீர்கள். இன்று ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையை திறந்து உங்களுடைய ஜெப கருத்துக்களை மட்டுமல்ல, கவனமாக கேளுங்க, இன்று உங்களுடைய ஜெப வேண்டுதல்களை மட்டுமல்ல, உங்களிடம் யார் ஜெபிக்க சொன்னார்களோ அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் இந்த பகுதியில் வைங்க. காரணம் என்னன்னா, இது ஒரு பரிந்துரை ஜெபமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை. கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. கடவுள் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார், அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த ஆறுதலை பிறருக்கு அளிக்கிறோம். காரணம், அவர் எங்களுக்கு ஆறுதல் கொடுத்ததால் எங்களால் பிறருக்கு ஆறுதல் கொடுக்க முடிகிறது. அதை தான் இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். துன்பங்கள் தவிர்க்க இயலாது. மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் தவிர்க்க இயலாத ஒன்று. ஆகவேதான் விவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்க்க முடியும். துன்பங்கள் வருகின்ற பொழுது துவண்டு போகாதே, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. சில நாட்களுக்கு முன்னால் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன வார்த்தையெல்லாம் துன்பங்கள் வருகின்ற பொழுது உடன் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளாக அமைவதை பார்க்கலாம். இன்று ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், துன்பங்கள் தவிர்க்க இயலாதது. அப்படியெனில் கிறிஸ்தவ வாழ்வு என்பது பூம்பாதை அல்ல, பூக்களின் மீது நடந்து போகக்கூடிய பாதை அல்ல, மாறாக முட்களின் மீது பாதங்களை வைக்கும் ஒரு பாதையாக இருப்பதை பார்க்கலாம். ஆகவேதான் தொடக்க கால திருச்சபையிலே நம்பிக்கை ஆளர்களினுடைய இரத்தம் விசுவாசத்தை கட்டி எழுப்பியது என்று சொல்லப்பட்டது. ஆக இந்த துன்பங்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது அந்த துன்பங்களை கண்டு இறைவனை மறந்து போவதற்காக அல்ல. காரணம், அந்த ஆதாம் ஏவாளின் விழுதல் இந்த உலகத்திலே துன்பத்தை கொண்டு வந்தது. அவர்கள் வீழ்ந்தார்கள், துன்பமும் இந்த உலகத்திலே நுழைந்தது. ஆகவேதான் அந்த துன்பத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இவ்வாறு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உங்களோடு இருக்கிறேன். என் ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம், என் ஆண்டவர் ஆறுதல் அளிப்பவராக நம்மோடு இருக்கிறார். அப்படின்னா இந்த ஆறுதல் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. இந்த ஆறுதல் என்பது வெறும் வார்த்தைகள் மட்டும் அல்ல, மாறாக இந்த ஆறுதல் என்பது இணைந்து உடன் இருப்பது. ஒருவர் வேதனைப்படுறாரு, அப்போ அவர்கிட்ட போய் நான் உனக்கு ஆறுதல் தருவேன் என்று நாம் வாய் வழியாக சொன்னால் அவருக்கு ஆறுதல் கிடைக்குமா? ஆனால் அந்த ஆறுதல் என்பதால் அவர் அருகாமையில் சென்று அந்த துன்பத்தில் அவரோடு துணையாக நிற்பதுதான் ஆறுதல் அளிப்பது. அதை தான் ஆண்டவர் கொடுத்தார், அதை தான் ஆண்டவர் தந்தார். நீங்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஆறுதல் தந்தேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இறைவன் நம்முடைய துன்பத்தில் நமது அருகில் வந்து கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆறுதலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், என்னிடமிருந்து ஆறுதலை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த ஆறுதலை நீங்கள் சுமையோடும் வேதனையோடும் துடித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இன்னைக்கு நான் படக்கூடிய வேதனைகள் என் ஆண்டவர் சிலுவையில் அனுபவித்த அந்த சிலுவை பாடுகளை ஒத்து இருக்கிறது. நான் என்னுடைய வேதனைகளை சிலுவையோடு ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அதை பிறருக்கு, அதாவது அந்த பாடுகளின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட அந்த ஆறுதலை பிறருக்கு நான் கொடுக்க வேண்டும். அதுதான் பரிந்துரை ஜெபம். பரிந்துரை ஜெபம் என்று சொல்லுகின்ற பொழுது
ஆறுதல் தேடி வரக்கூடிய மக்களுக்கு, ஆறுதல் இழந்து தவிக்கக்கூடிய மக்களுக்கு, வேதனையோடு தவிக்கின்ற மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை தேற்றுவதுதான் உண்மையான ஆறுதல். ஆக இந்த நாளிலே வேதனையோடும் துன்பத்தோடும் போராடக்கூடிய மக்களுக்கு நான் ஆறுதலாயிருப்பேன், உங்களுக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை இறைவனிடம் கேட்டு செல்வோம். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இதோ நீர் ஆறுதலின் கடவுளாக எங்களுக்கு ஆறுதல் கொடுத்தவராக உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மீது பொழிந்தவராக இருக்கின்றீரே. அதே அன்பையும் அதே ஆறுதலையும் அதே தெய்வீக பிரசன்னத்தையும் இன்று வேதனையின் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னீரே. இந்த உலகத்திற்கு ஆறுதல் கொடுங்கள், இந்த உலகத்தில் அழுவாரோடு அழுங்கள், மகிழ்வாரோடு மகிழுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த நாளிலே வேதனையோடும் துன்பத்தோடும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் தேடி சென்று அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து, இறைவன் உங்களோடு இருக்கிறார், இறைவன் உங்களுக்கு ஆறுதல் தருவார், நீங்கள் கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம் என்ற அந்த உயரிய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை உம்மை நோக்கி அழைத்து வரக்கூடிய கருவிகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.